வாழ்க வளமுடன். சாமிஜியுடைய பாடல் வழி சிந்தனை. சாமிஜி 1957 இச்சை என்ற ஒரு பாடலை எழுதியிருக்காங்க. இது ஞான களஞ்சியம் 1 பக்கம் 80, 81, 82 3 பக்கம் எழுதியிருக்காங்க. நம்ம அடிக்கடி சிந்திக்கக்கூடிய வரிகளை இதில் சிந்திப்போம். இச்சைன்னா ஆசை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதில் சாமி சொல்றாங்க, இச்சையின்றியே நாம் உடலே வந்தோம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நாம நினைச்சு பிறக்கல. அதே மாதிரி இச்சை கடங்காமலே உடல் மாய்ந்திடும். நம்ம விரும்பி பிறக்கல, நம்ம விரும்பி இறக்க போறது இல்லை. ஆனா எப்படி இருக்குன்னா, இச்சை உள்ள வரையே நம் வாழ்வாகும். ஆசை இருக்கிற வரைக்கும் தான் நம் வாழ்க்கை. ஏன் மண்மேல பொன் கொண்டு பெண் துணையால் வாழுகின்றோன்னு சொல்றப்ப இதெல்லாம் தேவையான ஆசை. எது தேவையில்லாத ஆசைன்னு பார்க்கும்போது அதை நீக்கி வாழ முடியும். அதனால சாமி சொல்றாங்க, இச்சை ஒழித்திட ஏன் முயல்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த வரி பாருங்க, இச்சை என்பது தேவை உணர்வாகும். ஆசைன்றது தேவை தானே நமக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி நிக்க நிலம் வேணும், உடுக்க உட வேணும், வாழ்க்கை துணை வேணும், வாழ்க்கை வசதி, இதெல்லாம் தேவை தானே. இச்சை என்பது தேவை உணர்வாகும். இச்சை மீறை செயல் வேகமாகிவிடும். அடுத்த வரி பாருங்க, இச்சை செயலில் இணைந்திடும், மீறிடும், இச்சை பழக்கத்தால் எண்ணங்கள் ஆகிடும். சொல்றோம்ல, பழக்கத்துக்கு விளக்கத்திற்கு இடையே போராடி கொண்டிருப்பவன் மனிதன் அப்படின்னு சொல்லும்போது, பழக்கத்துக்கு விளக்கத்துக்கும் போராடி கொண்டிருக்கும் மனிதன் எப்ப தெளிவடைகிறான்றது தான் நம்ம மனவளக்கலையில சொல்றோம். அது மாதிரி சாமி இதுல இன்னொரு வரி சொல்றோம், இச்சையின்றி ஏது பிரபஞ்சம் இச்சைக்குள் தானே இயங்குகின்றது. அது இச்சை விரிந்திட ஐம்புலனே வழி, இச்சை அறிவென்ற பெயர் பெற்றதுனாலே. இச்சைன்றது அறிவுன்னு ஒரு விளக்கம் இருக்கு. அதுல சொல்ற, இச்சை யார் நீ யார் இரண்டா ஒன்றா சொல்லு, இச்சை எங்கே நீ எங்கே, ஏதோ ஏதோ பிரி, இச்சையாய் இருக்கின்றாய் நீயேதான், விச்சை வேறொன்று எண்ணி விரல்கிறாய்ன்னு சொல்றாங்க. இந்த ஆசை சீரமைத்தல் பயிற்சிக்கும் போது நம்ம சில அட்டவணைப்படுத்தி செய்யறோம்ல, செய்யும் பொழுது நமக்கு ஓரளவுக்கு எது ஆசை எது தேவைன்றதுல நம்ம முடிவு பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது சாமி இந்த பாடல்ல சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த நிலை அடையிறதுக்கு, இச்சை வேற இல்லை நீ வேற இல்லை அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி நானும் அதுவும் வேற வேறன்னு நம்ம நினைக்கிற அந்த மனநிலை மாறி ஒரு அமைதி நிலைக்கு, தெளிவான நிலைக்கு வரத்துக்கு இந்த பாடல் நமக்கு உதவியா இருக்கும் என்று கூறி சிந்தனை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.